அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேலையில உடைய நாம மையப்பட செய்யக்கூடிய நாங்கள் செதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கிறபடியா நாங்கள் செதிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பதிவுடைய நாம மையப்படட்டும். பாடல்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செதிக்கிறோம். பாடும்போதே உடைய மகிமை ஆலயம் முழுவதும் நிரப்படி உதவி செய்யும்படியா நாங்கள் செதிக்கிறோம். ஆண்டவரே, பாடல்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி, கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, கிட்டார் வாசிக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. சேர்ந்து பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செதிக்கிறோம். சத்துரு இருக்க தடையை கொண்டு வராதபடிக்கு விடுதலையோடு நீ ஆராதிக்க நிற்கிறத செய்யும்படியா நாங்கள் செதிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிய வரையில் ஆண்டவரே உடைய கிருபையினால் நடத்தி தரும்படியா நாங்கள் செதிக்கிறோம். நாங்கள் ஆராதனை கூட கத்துவ கொடுக்கிறோம், பொறுப்புகளும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில டிவிக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் சரியாய் வரும். அநேக பிரயாசத்தின் மத்தியில இந்த காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தேவதாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா கவலைகளையும் மாற பண்ணுகிற தேவன். கலங்காதே மகனே, நீ கலங்காதே, இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார். கலங்க வேண்டிய தேவையில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியதை செய்திடுவாய் என்று நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவாய் என்று நீ காண்பாய், என்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்,
வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். வானிற்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். வானிற்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதி பீடம் நமக்கு உண்டு, நீதி பீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்டிப்பெல்லாம் மறந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்டிப்பெல்லாம் மறந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. ராணிக்கு மேலாக அவனை சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார், தப்பி சொல்ல வழி செய்வார். அல்லேலூயா. நெருக்கத்தின் காலத்திலே நாம் இருக்கிறோம், நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை தப்பி சொல்லும்படியாய் அவர் வழி செய்வார். அல்லேலூயா. நம்பிக்கையோடு காத்திருப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வனுக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாதெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வனுக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாதெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துதியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துதியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வனுக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாதெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பவர் எனக்கு
நம்பிக்கை தேவனே, நன்மைகளை அளிப்பவர். இந்த நாளிலே, இந்த நாட்களிலே இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு நன்மைகளை அளிப்பவர் தேவனா இருக்கிறார். நீதியின் கரத்தினாலே நம்மை தாங்கினார் அல்லவா, அற்புதம் செய்தார் அல்லவா, இந்த நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்தார் அல்லவா. அதற்காக நாம் நன்றி செலுத்துவதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வரப்போற நாட்டிலே கர்த்தர் நம்மை தாங்கி அவருடைய வல்லமையினால நிரப்புவார். ஹல்லேலூயா. உண்மை தேவன், அவர் உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தம் நல்ல பிதாவை நினைவுகளை துதிக்கிறோம்ப்பா, சோதரிக்கிறோம். தர்மன கால வரைக்கும் ஒரு நாளை தாழ்வு செமிக்கிறோம்ப்பா. தகப்பனே, கடந்த நாட்களா எங்களை கிருபையால் கனிமணி போல பாதுகாத்து இந்த நாளை எங்களை தகப்பனே உடைய சமூகம் வந்து உண்மை துதிக்கவும் ஆராதிக்கும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை விசேஷித்த வண்ணமாக தகப்பன் நல்ல பாடல்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை
நல்ல வார்த்தைகளை தாசன் மூலம் நீர் வெளிப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பரத்திலிருந்து இறங்குகிற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக அமையட்டும் அப்பா. அந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அதை கை கொண்டு அதன்படி நடக்கும் போது தேவரீர் நீர் எங்களை அப்பா தகப்பனே சமாதானத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் உற்சாகத்தின் பாதையிலும் இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த இக்கட்டான வேலையில கூட தகப்பன் ஆண்டவரே சோதனைகளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் தகப்பனே ஆண்டவரே சோதனைக்கிற தாவை பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பன சோதனைக்கு மனமகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாக திரும்பித்தால் ஒரு சமாதானத்தை என் தேவன் கற்றிருக்கிறார்கள். தகப்பனே சோதனைக்கிறோமப்பா. அந்த ஆராதனை தொடக்கும் போது இறுதி வரை தேவனுடைய மகிமை மாத்திரமே எங்களை நிரப்ப செபிக்கிறோமப்பா. அப்பா ஆவியாளர்களுடைய தாவே ஆட்கொண்டு எங்களை வழிநடத்திட்டோம். உம்முடைய கருத்துல ஒப்பு எடுக்கிறோம். பேசுகிற தாசனை ஆசீர்வதி வார்த்தைகளை அப்படியே ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நலப்பிதாவே. ஆமென். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாரும் வசனங்களுக்கு பேசும்போது கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய செவியில் அந்த வசனம் துணித்து கொண்டே இருக்கட்டும் ஐயா. இந்த கால வேலையில கடந்ததுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த காணொலி காட்சி மூலம் தூரத்தில் இருந்து சமீபத்தில் இருந்து பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் எங்கிருந்து இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புகிறோம். ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போதே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து பிரியாய் சொல்லுகிறார். வாசிக்கிறோம். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தமக்கு சொந்தமா இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய எப்படி தெரிந்து கொண்டாரா? பூசக்கரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்த்தும் உன்னை பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டாரா. அப்ப தேவன் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்க்கலாம் உண்மை அவருக்கு தெரிந்து கொண்டார் சொன்னா, பூமியில் உள்ள ஜனங்களை எல்லாரையும் உன்னை தமக்கு சொந்தமாக அவர் தெரிந்து கொண்டார் சொன்னா, உன் தேவன் உனக்கு கொடுக்கிற தேசத்தை போய் சேர்வதற்கு முன்னாடி நீ பரிசுத்த ஜனமாய் இருக்கிற அப்படின்னா உன் தேவனாய கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். அதே உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 1ஆம் வசனம் சொல்லுது, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பொருந்திய ஜாதிகளாகிய ஏத்தியர், திர்காசியர், எமோரியர், கனானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி 7 ஜாதிகளை துரத்தி அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களை கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்கு உனக்கு நன்மையான செய்கிற தேவன் உனக்கு முன்பாக இருக்கிற அந்த 7 ஜாதிகளையும் உனக்கு முன்பாக இராதபடிக்கு துரத்தி உன்னை தெரிந்து கொண்ட தேவன் கானான் தேசத்தில் பிரவேசித்து நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்ட தேவன் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்றா, அன்பு விசுவாசங்களே, நீங்கள் எப்படி இருக்க வேணுமோ ஒரு காலத்தில் நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். வேதத்துல வாசிக்கிற 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அறிந்து கொள்ளும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்தமான ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க எப்படி இருக்கிறீங்களா? அவருக்கு சொந்தமான ஜனம், பரிசுத்த கூட்டம், பரிசுத்த ஆசாரியர் கூட்டம். உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை பரிசுத்த கூட்டமாய் தெரிந்து கொண்டார். 10ஆம் வசனம் சொல்லுது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். நீங்க அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ
இப்பொழுதும் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நீங்க அந்தகார குழியில இருந்தீர்கள், ஒரு காலத்துல அந்தகாரமா வாழ்ந்தீர்கள், ஒரு காலத்துல தேவனை அறியாம வாழ்ந்தீர்கள். தேவன் தெரிந்து கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்ட பிறகு இப்பொழுது நீங்கள் அவருடைய ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்மளை எங்க இருந்து தூக்கி எடுத்தாராம்? ஒரு காலத்துல நம்ம எங்க கடந்தோமா, ஒரு காலத்துல நம்ம எங்க இருந்து நம்ம வரவழைக்கப்பட்டோம்னு தாவீது சொல்லுவச்சுடா. சங்கீதம் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பயங்கரமான குழியிலும் நம்ம எங்க இருந்தோமா? பயங்கரமான குழியிலும் குழியில கிடந்தோம். அப்படின்னாங்க ஒன்றுக்கு உதவாம உழன்று போய் பாவ சேற்றில பாவ குழியில கிடந்த நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து பாருங்க, உளையான சேற்றிலிருந்து அவங்க என்ன செஞ்சாரா? தூக்கி எடுத்திருக்காரு. நம்ம ஆண்டவர் எப்படி எடுத்திருக்காரா? தூக்கி எடுத்திருக்கிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் இருந்தார் நம்மளை தூக்கி எடுத்த தேவனே நீங்கள் நான் இந்த நாள் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 3ஆம் வசனத்துல சொல்றா, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை பாருங்க, தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல அந்தகாரத்தில் இருந்த நீங்கள், ஒரு காலத்துல குழியில கிடந்த நீங்கள், ஒரு காலத்துல சேற்றில கிடந்த நீங்கள், கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஜனமா தெரிந்து கொண்ட புது பாட்டை அவருக்கு பாடி நீங்க மகிமைப்படுத்தும் போது உங்களை பார்க்கிற ஜனங்கள் உங்களை கண்டு பயப்படுவார்களா? ஏன்னு கேட்டா நீங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அறிந்து அவர் பயப்படுவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நம்மளை தூக்கி எடுத்தவர், நம்மளை அவர் ரத்தத்தினால் கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தினவர், அவருக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டாரா? அவர் எப்படி சொல்றாரு? வாசிக்கிற எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? விசுவாசிகள் எப்படி இருக்கணுமா? சமாதானமாய் அவரோடு சமாதானமா இருக்க வேண்டும். நமக்கு பழக்கமானவர்கிட்ட மட்டும் சமாதானமா இருக்க கூடாது, மற்றவங்களை நம்ம பகைக்க கூடாது, நம்ம எல்லாருக்கும் சமாதானமா பழகணும், அன்பா பழகணும், யாவரோட சமாதானமா இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டோட பிள்ளைகள், பரிசுத்த கூட்டம், பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம். அப்ப ஆண்டோட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமா? யாவரோடு சமாதானமா இருக்க பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பாருங்க, பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுகள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. தேவனை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய முடியாதா? பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் நானும் ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அவர் சொன்னார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காணொலி காட்சி மூலம் கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் உங்களை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார் சொன்னார். நீங்கள் அவருக்கு அடுத்த பூமியில இருக்கிறனாலதான் பரிசுத்த ஜனமாய் வாழ வேண்டும். ஒரு காலத்துல அந்த காலத்துல இருந்தீர்கள், ஒரு காலத்துல குழியில கிடந்தீர்கள், ஒரு காலத்துல உளையான சேற்றில கிடந்தீர்கள். உங்களை தூக்கி எடுத்து அவருடைய ரத்தத்தினால் கழுவி உங்களை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்ட தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் சொல்றார், 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அந்த 11ஆம் வசனத்துல வாசிக்கும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், சாராயம் குடிக்கிறவன் இன்னும் சாராயம் குடிக்கட்டும், சிகரெட் குடிக்கிறவன் இன்னும் சிகரெட் குடிக்கட்டும், பாக்கு போறவன் பாக்கு போடட்டும், போயிலே போறவன் போயில போடட்டும், மற்றவனை கெடுக்கிறவன் இன்னும் கெடுக்கட்டும். ஆனா அவனுக்கு ஏற்ற பலன் என்னோட வருது. அவன் தான் ஆண்டு சொல்றான், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். சொல்லுங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழுகிறவன் இன்னும் பிரியம் அப்படியே இருக்கட்டும். ஆனா நான் அவனுக்கு ஏற்ற பலனை கொண்டு வரேன். அநியாயம் செய்கிற இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். நீங்க நினைக்கலாம் நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் சொல்றார் நீங்க பரிசுத்தம் பத்தாது, இன்னும் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், இன்னும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இன்னும் கர்த்தருக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை நோக்கி பேசும்போது சொல்றார், லேவியராகமம் 19 அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரின் சொன்னார், நீ இஸ்ரவேல் புத்திரர் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்க எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். மோசேயிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ இஸ்ரவேல் ஜனங்களோட சொல்ல வேண்டியது என்ன? இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமாயிருங்கள், பரிசுத்தமானதை தொடாதீர்கள் சொல்றார். அப்ப நீங்க பரிசுத்த ஜாதி, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபம், ஆண்டவருடைய வருகைக்கு அவரை சந்திப்பதற்கு ஏற்ற வழியில நீங்க வாழ வேண்டும். அவருக்கு பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவர் தரிசிக்க முடியாது. ஒரு தேவக்குள்ள வாழ சொன்னா, ஒரு காலத்துல அந்த காலத்துல இருந்த நீங்கள், ஒரு காலத்துல உளையான சேற்றில் கிடந்த நீங்கள், ஒரு காலத்துல குழியில கிடந்த நீங்கள், உங்களை தூக்கி எடுத்து அவருடைய சொந்த ரத்தத்தினால் கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி தமக்கு சொந்த ஜனமா தெரிந்து கொண்ட தேவன் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் விரும்புகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அதே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அவங்களை எப்படி தெரிந்து கொண்டாரா? சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அந்நிய ஜனங்களா தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை கைவிடல, உங்களை மறக்கல, உங்களை தள்ளிவிடல, உங்களை புறக்கணிக்கல, சொந்த ஜனமா தெரிந்து கொண்டார், தன்னுடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டார். இப்படி இருக்கிற நீங்கள் எப்படி வாழ வேண்டுமா? ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவினாமையினால், பரிசுத்தமா வாழ்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? இப்ப என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இன்னைக்கு பரிசுத்த ஜனம் என்ன ஆகி வந்திருக்காங்களா? சங்காரமாகிறார்கள். பேப்பர்ல பார்த்தீங்கன்னாக்க கொலை செய்தது யார்? ஸ்டீவன். கொள்ளை அடிக்கிறது யார்? தேவதாசு. ஐயா கிறிஸ்தவ பேர் பாருங்க, இன்னைக்கு டிவிலையும் சரி பேப்பரும் சரி வந்துகிட்டே இருக்குது. கொள்ளை அடிக்கிறவர், கொலை பண்ணுகிறவர், பச்சாரம் பண்ணுகிறவர், வேசிதனம் பண்ணுகிறவர். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி ஆகிறார்களா? என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன சொல்றாரு? ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இன்னைக்கு நீங்க ஏன் சங்காரமாகிறீர்கள்? கீழே சொல்றா, நீ அறிவை வெறுத்தாய். நீங்க ஊழியக்காரன் சொல்ற அறிவை நீ வெறுக்கிறார். ஊழியக்காரன் சொன்னாங்க, பாஸ்டர் என்ன இப்படி பார்த்து சொன்னார், ஏன் அவர் இந்த வசனத்தை இப்படி சொன்னார், ஏன் அவர் இப்படி பேசணும்? நீ அறிவை வெறுக்க கூடாது. உன்னை அறிவு போதிக்கும் போது நீ அறிவை ஏற்றுக்கொண்டால் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதுதான் நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனுக்கு இராதபடிக்கு, நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ அறிவை வெறுத்தா நானும் உன்னை வெறுத்துடுவேன். ஜாக்கிரதையா இருக்கணும். நீ உன்னை ஆசாரனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அன்பு தெய்வ பிள்ளைகளே, வீட்டில இருந்து கொண்டு தேவனுடைய வேதத்தை வாசிக்காம, ஜெபிக்காம, பாடாம, துதிக்காம, உலக பிரகாரம் நீ தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்தா நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நான் உன்னை மறந்து விடுவேன். வீட்டில உட்கார்ந்துட்டு உலகத்தானோட சேர்ந்துக்கிட்டு உலக காரியத்தை நீ போய் கொண்டிருந்தா ஆண்டவனை மறந்து விடுவான். அதே ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், சங்கீதத்தில் வாசிக்கும் தாய் சொன்னார்,
பாவியர் இடத்துலையும் பையாசக்காரர்கள் இடத்துலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒன்னாம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? அவர் சொல்லும்போது சொல்றார், சங்கீதத்தில் வாசிக்கிற தாய் சொல்றாருல, நம்ம எங்கேயா இருக்கக்கூடாதோ எப்படி முன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலோ ஆண்டு நீங்க எப்படி இருக்கக்கூடாது? முன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலோ ஆலோசனை நீங்க நடக்கக்கூடாது. உனக்கு ஆலோசனை தருகிற கருத்தர் ஒருவர் உண்டு. அவர் உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நீ அவருடைய ஆலோசனை நீ நடக்க வேண்டும். நீ துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் வாயுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நீ உட்காராம இருந்து கருத்தருக்கு பரிசுத்தமா வாழணும். இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் உலகத்தானோட சேர்ந்து உலக காரியத்தை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. உலக சிலைகளும் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிஞர்களான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ உலகத்தை விட்டு என் தேவனுக்கு பிரியமா வாழும் வந்தால் தேவனுடைய ஆசீர்வதிக்கிறவர். நீதிபதி 19 வாசிக்கும்போது ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது. நீதிபதி புஸ்தகம் 19 ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த ஆத்மாவில் அறிவில்லாமல் போவது என்ன நல்லதல்ல. இந்த ஆத்மாவில் என்ன வேணும்? அறிவு வேண்டும். தேவ சொல்ற கேட்க வேண்டும். ஆண்டோட பிள்ளைகள், சொந்த ஜனங்கள், பரிசுத்த ஜனங்கள், நீங்க ஆண்டோட கேட்கணும். ஆண்டவரை எனக்கு அறிவை தாரும், எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு புத்தியை தாரும், எனக்கு ஞாபகத்தை. நீங்க ஆண்டோட கேட்டா ஆண்டவரும் உங்களுக்கு கொடுப்பா. நீங்க அவருடைய தியானம். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கை கொடுக்கிறவர் இல்ல. அவரிடத்துல நீங்க கேட்கணும். அசையாளன் மேல தேவனுடைய பரிசுத்த ஆய் வந்து இறங்கினால் அதை ஆசாவை பார்த்து பேசலாம். 2 நாளாவது 15 அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அப்பொழுது தன்னுடைய ஆவி ஓதத்தின் குமாரனாகிய ஆசாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். யூதா பென்யமீன் கோத்திர சகல மனுஷர்களே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்க எங்க இருக்க வேண்டாம். கர்த்தரோடு இருந்தால் நீங்க எங்க இருக்க வேண்டாம். கர்த்தரோடு இருந்தால் கர்த்தரோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் கர்த்தரோடு இருக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தரோட இருந்து ஜெயிக்க நேரம் இல்லை. இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு தேவாலயத்துக்கு போவதற்கு நேரம் இல்லை. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் ரோஜு பார்ப்பதற்கு நேரம் இல்லை. நீங்கள் கர்த்தரோட இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகி அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவரை நீங்க ஆண்டவரோட கை விட்டுருவார். நீ நினைக்கலாம் நமக்கு ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அன்பு உள்ளவர் அப்படி நீ நினைச்சு உட்காந்துருக்கலாம். ஆண்டவர் சொல்ற அவரை நீ விட்டுட்டியாக அவரோட கை விட்டுருவாரா. நீ தேவனுடைய வேதத்தை மறந்துட்டா அவன் பிள்ளைகளே அவர் மறந்துடுவாரா. அன்பு விசுவாசிகளே, நீ ஒன்று நன்றாய் கவனிக்க வேண்டாம். நீங்க அவருக்கு பரிசுத்தமான க்ஷணம், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. புலையான சேற்றிலும் பாவ புலியிலும் கிடந்த உங்களை தேவன் தேடி எடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஒரு காலத்துல அந்த காலத்துல வாழ்ந்தீங்க, ஆண்டவரை யாருன்னு தெரியாது, இருளான வாழ்க்கையில இருந்தீங்க. இன்னைக்கு உங்க வெளிச்ச வாழ்க்கையில கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கா வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். சொல்ல பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செய்ய கொடுப்பாயானால். என்ன சொல்றாரு? அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செய்ய கொடுப்பாயானால். அவர் சத்தத்துக்கு நீ உண்மையா செய்ய கொடுக்கணும். எல்லாம் ஏதோ கேட்கிறான்னு நீ கேட்கக்கூடாது. நீ தெரிந்து கொள்ள வேண்டாம். நீ உண்மையாய் ஒரு சரிய சாய்த்து அவர் சத்தத்தை நீ கேட்க வேண்டாம். உண்மையான சத்தத்தை நீ செவி சாய்க்கும் போதுதான் தேவனுக்கு அற்புதம் செய்வார். உண்மையாய் செவி சாய்க்கும் போது உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். உண்மையா அவருக்கு செவி கொடுத்தா, உண்மையா அவருடைய சத்தத்தை நீ கேட்டா, உண்மையா அவருடைய சத்தத்தை பின்பற்றி நடந்தா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர பார்க்கிறோட தேவன் மேன்மையா எழுத்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். சொன்னா 81ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் இப்படி சொன்னார், வாசிக்கிறார். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. என் பிள்ளைங்க என்ன செய்யல? என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. என்ன செய்யல? எவ்வளவு வேதனை சொன்னா, என் ஜனமோ
என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என்ன செய்யல? என்னை விரும்பவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாம இருக்குது. உலக பிரகாரம் வாழணும். உலகத்தில் உள்ள மனிதர்கள் எப்படி வாழ்றாங்களோ அப்படி வாழணும். உலகத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கணும். உலகத்தோட ஒத்து வாழணுங்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களை வேறு பிடித்த தேவன், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அழைத்தவர். நீங்க எப்படி இருக்கணும்னா, என் சனமும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேலை என்ன செய்யல, விரும்பவில்லை. நீ ஆண்டவருக்கு விருப்பமான பிள்ளையா இருக்க வேண்டாம். நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ வேண்டும். நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் வாழும் போதா அவருடைய ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது இல்லையா? ஆண்டவர் ஜனங்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிட்டு வந்தார் மோசே கூட்டிட்டு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் வந்தாருங்க. யாத்திரா 33 சொல்றாரு, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வாங்க கருத்துள்ள ஜனங்கள் என்றார். நான் சொன்னாரு, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணுங்க. மோசே உங்களை அழைத்துட்டு வந்தாரு. நீங்க வந்தீங்க. ஆனா நீங்க வனாந்தரத்துல வந்த போது என்ன செஞ்சீங்க? கண்ணுக்குட்டியை உண்டாக்கி நீங்க ஆரவாரம் பண்ண தொடங்கிட்டீங்க. நான் இங்க உங்க கூட வரமாட்டேன், உங்க நடுவில் இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தை சொன்னவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆகி சொல்றாங்க? 4ஆம் வசனத்துல, துக்கமான இவ்வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். துக்கித்துக் கொண்டாங்க. என்ன செஞ்சாங்களா? இந்த வார்த்தை கேட்டது ஜனங்களுக்கு என்ன வந்துச்சா? துக்கம் வந்துச்சா? ஆண்டவர் அடிக்கவா செஞ்சா? இல்ல ஆண்டவர் திட்டுனாரா? ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டாரா? ஏன் இப்படி போனீங்கன்னு கேட்டாரா? அவர் என்ன சொன்னார்? நான் இங்க நடுவில் வரவே மாட்டேன். ஏன்னு கேட்டா, நீங்க வணங்காதத்துல ஜனங்கள், என் வார்த்தைக்கு நீங்க கீழ்படியல, என்னுடைய வசனத்துக்கு நீங்க கீழ்படியல. 430 வருஷம் அடிமைகளா இருந்து அவங்களை கூட்டிட்டு வந்த தேவன் நான் அல்லவா? என் வார்த்தைக்கு நீங்க கீழ்படியாம போயிட்டீங்க, அதனால உங்க நடுவில் நான் வரமாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தை சொன்னவங்க ஜனங்களுக்கு என்ன ஆச்சா? துக்கமாயிருச்சான். ஐயோ, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அப்புறம் என்ன சொல்றா? நீங்க வணங்கா காலத்துல ஜனங்கள், ஏனென்றால் நீங்க போட்டுக்க ஆவணங்கள் என்ன செய்ய, கலட்டி போடுங்க. உங்களுக்கு இருக்கிற பாவமான காரியங்களை எல்லாம் நீங்க கலட்டி போட்டு பரிசுத்தமா வாழ்ந்தா அந்த பரிசுத்த தெய்வம் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் நீங்கள் வணங்கா காலத்துள்ள ஜனங்கள், நீங்க யாரா இருக்காங்க? வணங்கா காலத்துள்ள ஜனங்கள் என்ன? கீழ்படியாதவர்கள். சொல்றத கேட்டு அடங்கி நடக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவர்கள். ஆண்டவருக்கே இந்த ஜனங்கள் கீழ்படியாதா? இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்றது கீழ்படியாங்களா? இந்த ஊழியக்காரன் நமக்கு தெரியாதாக்கும், இவரை பத்தி நமக்கு தெரியாதாக்கும். ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்படியும் போது தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் ஊழியக்காரனை தெரிந்து கொண்டார், நீ தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா நீங்க வணங்க காலத்துல ஜனங்க, நான் உங்க நடுவில் ஒரு நிமிஷத்துல எழுந்து உங்களை என்ன செஞ்சு போடுவேன்? நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்க ஆபரணங்களை கலட்டி போடுங்க. ஆபரணங்களை செஞ்சு போடுங்க, கலட்டி போடுங்க. அப்போது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லி இருந்தார். சொல்லிக்கிறான் மோசே, நீ போய் இஸ்ரவேல் புத்திரன் சொல்லப்பா, வணங்கா காலத்துல ஜனங்கள் போட்டுக்காவுடைய ஆவணங்களை கலட்டி போட சொல்லு. அவங்க செய்ய வேண்டியது என்னன்னு நான் அறிவேன். அவங்க கலட்டி போட்டா அவங்களுக்கு நான் செய்வேன் போய் சொல்லுப்பான்னு சொல்லிட்டான். நீ கலட்ட வேண்டியதை கலட்டாதான் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வான். நீ கலட்ட வேண்டியதை கலட்டாம இருந்தா கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்யாம அப்படியே நிற்பான். உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உன்னை அழைத்த தேவன், உன்னை பரிசுத்தப்படுத்தினவர், உன்னை வேறு பிரித்து எடுத்தவர், தம்ம சொந்த ஜனமா தெரிந்து கொண்டவர், உன்னை கைவிடாத இருக்கணும் சொன்னா வார்த்தைக்கு கீழ்படியணும். 6ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்களா? இஸ்ரவேல் புத்திரர் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஒரே மலையருகே ஓரப்பு மலையருகே தங்கள் ஆவணங்களை கலட்டி போட்டார்கள். என்ன செஞ்சிட்டாங்க? கலட்டி போட்டாங்க. ஹல்லேலூயா. என்ன செஞ்சு போட்டாங்க? கலட்டி போட்டார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் மாட்டான், அடிக்கப்பட்டு விட்டு விடுகிறவனா கண்மலையாக கிறிஸ்துவினிடத்துல வந்து
நீ உனக்கு செய்திருக்க எல்லா பாவத்தையும் நீ என்னைக்கு கலட்டி போறியோ அன்னைக்குதான் கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியது செய்வான். அது வரைக்கும் தேவனை பார்த்து கொண்டே இருப்பான். தன் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல, வாழ்க்கையில சமாதானம் இல்ல, வாழ்க்கையில விடுதலை இல்லைன்னு சொல்லி நீ அழுது கொண்டிருக்கலாம். உன்னுடைய பாவமே உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கலாம். நீ தேவ சபையில உட்கார்ந்து ஓரப்பு மலையறிய ஆபரணங்களை அவர்கள் கலட்டி போட்டது போல உன் வாழ்க்கையில காணப்படுகிற பாவ அறிக்கை பண்ணி தேவனிடத்தில் நீ ஒப்புரவாகும் போது என் தேவனாகிய காட்ட உளையோட சேர்ந்தது தூக்கி எடுத்தார், மறுபடியும் தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இரமையா சொன்னார். வாசிக்கிறார் இரமையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனம் என்ன செஞ்சிட்டாங்க? 2 தீமைகளை செய்தார்கள். 2 தீமை செஞ்சிருக்காங்களா? அப்பா எவ்வளவு நல்ல ஜனம், எவ்வளவு கஷ்டப்பட்டு 430 வருஷம் அடிமைகளா இருந்த ஜனங்களை ஆண்டவர் கஷ்டப்பட்டு அழைக்கிறார். 430 வருஷமும் ஜனங்கள் அடிமைகளா இருந்தாங்க. இவரை பத்திரமாய் கொண்டு வந்தார், ஒரு சேதமும் வராம கொண்டு வந்தார். மோசையினால் அவர்கள் மேகத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்களா? எல்லாம் ஒரே பாத்திரம் பாட பண்ணினார்களா? திருவிருந்து எடுக்கிற தேவ பிள்ளைய நீ நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன செஞ்சாங்க? விட்டு விட்டார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அதுல ஒன்னாவா ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன செஞ்சிட்டாங்க? விட்டு விட்டார்கள். இந்த ஊற்று உள்ளத்தில் இருந்தால்தான் எப்பொழுதும் சுரந்து கொண்டே இருக்கும். ஆமென். இந்த ஊற்று உனக்குள்ளே இருக்க வேண்டும். இவரை நீ விட்டு விடக்கூடாது. இவரை விட்டுட்டு உலக காரியத்தை பின்பற்றி நீ நடக்காதபடிக்கு ஜீவ ஊற்றா இருக்கிற இயேசுவை நீ பிடித்து கொண்டாலே அந்த ஊற்று உனக்குள்ள இருந்து புறப்படும் போதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என்ன தொட்டி வெட்டி கொண்டார்களா? வெடிப்புள்ள தொட்டி. இன்னைக்கு வசனமாகி அந்த தண்ணீர் இன்னைக்கு இருதயத்துல நிக்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா இருதயத்துல எங்க பார்த்தாலும் ஓட்டை, வெடிப்பு. இதனால ஜனங்களுக்கு நிக்கிறதுல வசனம் கிரிய செய்ய மாட்டேங்குது. ஆண்டுடைய வசனம் இருதயத்திலிருந்து கிரிய செய்தால் மாத்திரமே நீ தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியும். வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொள்ளாதபடிக்கு நீ தேவ சமூகத்தில் ஒப்புக்கணும். நான் சொல்ல பாருங்க 32ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் பாருங்க சொல்றா. அவர் சொல்லும்போது என்ன சொல்றா? ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ சொன்னா நீ பரிசுத்த ஜனம்னு தெரிந்து கொண்டாரு. இப்ப இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒரு பெண் தன் ஆபரணங்களையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். தேவாலயத்தில் ஆராதனை இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் ஆண்டவர் மறந்துட்டு உட்கார்ந்துருப்பீங்க. கேட்டா வீட்டுல வேலை நேரம் இல்ல, வேத வாசிக்க நேரம் இல்ல, செபிக்க நேரம் இல்ல, பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபிக்க எனக்கு நேரம் இல்ல. அநேக நாட்களாக 2 மாத காலம் நீ மறந்து போயிட்டு உட்கார்ந்துருக்க. ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடி அவரோட பிள்ளையா நீ வாழ வேண்டும். நீ சொந்த ஜனமாக அவருக்கு தெரிந்து கொண்ட தேவன். ஏன்னா நீ எப்படி இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு. அதே இரமையா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும் என் ஜனங்களோ மதியற்றவர்கள். விசுவாசம் எப்படி இருக்குதா? மதியற்றவர்கள். ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் எப்படி இருக்குதா? மதியற்றவர்கள். அப்படின்னா என்னப்பா? புத்தி இல்லாத ஜனங்கிறார். நீ புத்தியோட வாழணுங்கிறார். என் ஜனங்களும் மதியற்றவர்கள். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நீ அவர் தெரிந்து கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டு நீ ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுத்து அவரோட பிள்ளைன்னு வாழ்ந்துட்டு இப்ப என்னன்னு கேட்டா எப்படி இருக்கிறியா? அவரை அறியாம இருக்கிறார். இந்த 2 மாசமா ஆராதனை நடக்கல, 2 மாசமா ஆளை கூட்டி இருக்குது, இந்த 2 மாசம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த 2 மாதம் பைபிளை திறந்து பார்க்கறது இல்ல, பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து ஜெபிக்கிறது இல்ல, வீட்டுல புருஷன் கொண்டு உட்கார்ந்து குடும்ப ஜெபம் பண்றது இல்ல. கேட்டா இவருக்கு நேரம் இல்ல. கடைசி காலம் கர்த்தர் வர போறார். அது வரைக்கும் ஆயத்தப்படுத்தியாலும் என் ஜனங்களும் மதியற்றவர்கள். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பைத்தியமுள்ள பிள்ளைகள். என்ன பிள்ளைங்க? பைத்தியமுள்ள பிள்ளைகள். உலக காரியத்துல பைத்தியமா இருக்கிறீங்க.
நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருன்னு ஒருத்தர் பாடி வச்சிருக்காரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், இனி நானல்ல இயேசு என்னில் வாழ்கிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். உலகத்துக்காக நீ வாழக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லிக்கா. நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் போற இடத்துல சாட்சி உள்ள பிள்ளையாய் வாழ வேண்டும். காட்சி உள்ள பிள்ளையாய் வாழக்கூடாது. சாட்சி உள்ள பிள்ளையா இருக்கணும். உன்னை பார்க்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டாம். உன்னை பார்க்கும் போதே அவங்களை தெரிந்து கொள்ள வேண்டாம். அதான் சொல்றா, அறியாது இருக்கிறார்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லையா? உணர்வே இல்லை. உணர்வும் இல்லை. ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நம்மளை உண்டாக்குனவர் இருக்கிறாரு, நம்மளை தெரிந்து கொண்டவர் இருக்கிறாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்தினவர் இருக்கிறாரு, நம்மளை அழைத்தவர் இருக்கிறாரு, நம்மளை வழி நடத்துகிற தேவன் இருக்கிறாரு, நம்மளை போஷிக்கிறவர் இருக்கிறாரு. இதெல்லாம் மறந்துடும். உணர்வு இல்லை. அவனுக்கு உணர்வு இல்லாம உணர்வும் இல்லையா, சொரணையும் இல்லை. ஏசாயத்திற்கு சொல்றான், உணர்வோடு வாழ வேண்டும். ஜீவனுள்ள தேவன் இருக்கா, அவருக்கு உணர்வு இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். நீங்க பொல்லாப்பு செய்யறது எப்படி இருக்கிறீங்களா? அறிவாளிகள். ஆண்டவர்கள் எப்படி இருக்கிறீங்களா? பொல்லாப்பு செய்யறதுக்கு நீங்க ரொம்ப அறிவாளிகளா? அடுத்தவனை கெடுக்கிறதுலையும், அடுத்தவனை குற்றப்படுத்தணும், அடுத்தவனை குற்றம் சுமத்துறதுல நீங்க ரொம்ப அறிவாளிகளா? நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாமல் நன்மை செய்வதற்கோ அறிவில்லாதவர்கள். தேவ ஜனங்கள் மதியற்றவர்களா இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். தேவனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அன்புள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். தேவ நன்மையான செய்கிறவர். அவர் சொல்லும்போது சொன்னார், என் ஜனமே இஸ்ரவேலே எனக்கு பரிசுத்த ஜனம் சொல்லி உபாகம் 7:6 வாய்ச்சோம். ஆனா இங்க சொல்லும்போது என்ன சொன்னா, என் ஜனங்களோ மதியற்றவர்கள். இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி வாழ்றோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். ஆராதனை கடந்ததுக்கு அன்பு தேவர்களே, இந்த காலையில கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். காவல் காட்சியின் மூலம் இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா அவனுடைய வர்க்கம் ரொம்ப சமீபம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னான். பரிசுத்தமிழ பிள்ளைகளாக நீங்க வாழ வேண்டும். அநியாயம் செய்கிறவன் என்று அநியாயம் செய்யட்டும்னு சொன்னான். நீங்க அநியாயம் செய்யற பிள்ளைகள் அவருக்கு ஆசீர்வாதம் பிள்ளைகளாய் வாழ வேண்டும். கடைசி காலத்துல கடந்து வந்திருக்கோம். இந்த வார்த்தையில கொண்டு கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாருங்க. எல்லாம் நம்ம கண்டபடி ஜெபம் பண்ணுவோம். இப்போ சகோதரர்கள் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவ்வளவு நேரம் கர்த்தாவே தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்பா தகப்பனே, தாசமுறை வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா தகப்பனே, பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய கிருபை அப்பா தேவன் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கைக்கொண்டு ஆண்டவரே தகப்பனே ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தத்தையும் அவருடைய ஆண்டவரே அநேக பரிசுத்தத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்பா அந்த கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதித்து ஆண்டவரே இந்த மாதம் போது எங்களை கனிமணி போல பாதுகாத்து தகப்பனே ஆண்டவரே சுதந்திரிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தில் ஒருபோது பிள்ளைகளை அப்பா தகப்பனை ஈடு கொடுக்காதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே பிள்ளைகளை போர்வையால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த வல்லமை அப்பா கல்வாறு ரத்தம் பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அலுவலியாக துதிக்கிறோம், சுதந்திரிக்கிறோம். அப்பா இந்த விசேஷ பாதுகாப்பு அப்பா தகப்பனை இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா பிள்ளைகள் ஆண்டவரை தகப்பனை நல்ல ஒரு சேமத்தை கட்டளபடியாக செபிக்கிறோம். ஆண்டவரே நன்மையான ஈவுகளை மட்டுமே பிள்ளைகளுக்கு தரும்படியாக செபிக்கிறோம். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கடந்து வந்தவர்கள் வந்தவண்ணமே எல்லாமே நாங்கள் ஆண்டவரே கடந்து செல்லும் போது ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடும் கிருபையோடும் ஆண்டவரே உம்முடைய அப்பா தகவல் தெரிந்த கிருபையால் எங்களை நடத்தபடியாக செபிக்கிறோம். கடந்து கொடுக்கிறோம். ஆசீர்வாதிய பெரிய காரியங்களை செய்யும். துதிக்கான மகிழ்வேல உண்மைக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறீர்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பவர்களையும் மறவாது. கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவிய அன்புக்கு வழி நடத்தும் காவலும் கடந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் உலகம் சகல பரிசுத்தவான்களோடும் அந்த வருக உறைந்து இருப்பதாக.